ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். மன சஞ்சலங்கள், மனவேதனைகள், உடல் நோய்கள், வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், தீமையின் எல்லா தாக்குதல்களிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாத்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வேண்டுதல்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கங்கள், வேதனைகள், உடல் நோய்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தினால் நான் பலனடைகிறேன். இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைகிறேன். இயேசுவின் பெயரால் எனக்கு தேவையான எல்லா அற்புதங்களையும் இன்று நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பெயரை என் வீட்டார் மீது வைத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் வாசிப்போம். சீயோனில் வாழ்பவர் எவரும் நான் ஒரு நோயாளி என்று சொல்ல மாட்டார். அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு யாராவது நீங்கள் வியாதியில் வந்திருக்கலாம், பலவீனத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீடுகளில் யாராவது நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உடனே நமக்கு ஒரு மைண்ட், ஒரு முடிவு வந்து விடுகிறது. என்ன வந்துடுது? இந்த பலவீனம் நம்ம எங்கேயோ கொண்டு போய்விடும். இந்த நோய் நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனையை கொடுத்து விடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை கூட எதிர்கால கேள்விக்குறியாக நம்முடைய வியாதிகளும் பலவீனங்களும் மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. அநேகர் சொல்கிற ஒரு காரியம், எனக்கு இந்த வியாதி வந்துட்டு, இந்த பலவீனம் வந்துட்டு, இந்த பலவீனத்தில் வியாதியில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. இது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த வியாதியில் நான் அகப்படுவேன், இந்த பலவீனத்தில் நான் எவ்வளவு காலம் இன்னும் துன்பப்படுவேன், எனக்கு தெரியலையே அப்படின்னு அநேகர் அழுவதையும் புலம்புவதையும் நாம் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. அப்போ உடல்நல குறைவு ஏற்பட்ட உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அவங்கள பார்த்து சில காரியங்கள் சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு மனசுக்கு ரொம்ப சோர்ந்து போய்விட்டது. சோர்ந்து போன உடனே அவங்க பார்க்கும்போதெல்லாம் அதனுடைய உறவினர் ஒருவர் பார்க்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என் குடும்பத்தை யார் கவனிப்பா? இந்த நிலைமை இன்னும் எவ்வளவு நாள் எனக்கு தொடருமோ? திடீர்னு ஏதாவது நடந்துட்டா என்ன செய்கிறது? எப்படி என்னுடைய கணவர், என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும் என்று அவருடைய கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குள்ளே இந்த மனநிலைமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வியாதி ரொம்ப நாள் ஆயிட்டுனா இதில் யார் என்னை கவனிப்பா, இல்லைன்னா என் குடும்பத்தை யார் கவனிப்பா என்ற கேள்விகளின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி சொல்கிறாரு. என்ன தெரியுமா? நீ முதல்ல உன் வாயோட வார்த்தையை மாற்றணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, உன் வாயின் வார்த்தையை மாற்றணும். யாரு? நானும் நீங்களும். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன மாற்றணும் தெரியுமா? நம்முடைய வார்த்தையை என்ன செய்யணும்? மாற்றணும். நம்ம எப்பவுமே நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிறோம், நம்முடைய பலவீனத்தை பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற
நம்முடைய அனுபவிக்கிற இல்லைன்னா யாரோ அனுபவித்த வேதனைகளை கூட நாம் என்ன செய்கிறோம்? தூக்கி சுமக்கிறோம். நமக்கு வந்தது காய்ச்சல் தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் நம்ம எங்கே வர போயிடுவோம்? நமக்கு வந்தது காய்ச்சல். எல்லாரும் காய்ச்சல் வருமா? சொல்லுங்கள், காய்ச்சல் வருமா? வந்துதா? வந்துச்சு, எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம எங்கே வர போயிடுவோம்? சொல்லுங்கள், சாவு வர போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, அவங்க சொன்னாங்களே அந்த வைரஸ் ஃபீவர் வந்து அந்த ஆள் அதோட முடிஞ்சு போச்சாமே, அப்படி தானே? அல்லேலூயா. அந்த ஆளுக்கு காய்ச்சல் தாங்க, சாதாரண காய்ச்சல்னு சொன்னாங்களாம். கடைசியில் கையை காலை இழுத்துட்டாமே. சாதாரண ஒரு காய்ச்சல்னு சொன்னாங்க, கடைசியில் மூளை காய்ச்சல்னு சொல்லி எந்திக்கவே இல்லையாம. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் நமக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசந்த பாருங்க, சீயோனில் குடியிருப்பவன் தான் ஒரு நோயாளி என்று சொல்ல மாட்டான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் நோயாளி இல்லை. டாக்டர் சொல்லுவாரா? சொல்லுங்க, டாக்டர் சொல்லுவாரா? டாக்டர் இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும் தான் சொல்லுவார். டாக்டர் என்ன சொல்லுவார்? இன்னும் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் சொல்லுவார். டாக்டர் என்ன சொல்லுவார்? அவருக்கு தேவையானதை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நீ என்ன சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் ஒரு நோயாளி அல்ல. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு நோயாளி அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், சீயோனில் குடியிருப்பவன் நான் ஒரு நோயாளி என்று சொல்லவே மாட்டான். நமக்கு ஒன்று தெரியணும், நமக்கு பலவீனம் வரலாம், இயலாமைகள் வரலாம், நோய்கள் வரலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் கடந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு பணித்தளத்தில் போய் அந்த இரவு ஜெபத்தை முடிக்கும் பொழுது அங்கே திருப்பலி நிறைவேற்ற ஒரு குருவானவர் வந்தார். அப்போ அந்த குருவானவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு இறை அனுபவத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன அனுபவம்? இறை அனுபவம். என்ன ஆயிட்டு? திடீர்னு கை கால் விளங்காமல் போயிட்டு படுக்கை நிலைமை. அநேகர் அவர் எந்திக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. 45 நாள் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுதான். அல்லேலூயா. ஆனால் அவர் சொன்னார், இந்த 45 நாள் கையும் காலும் அசைய முடியாதபடி நான் துயரத்தோடு வேதனையில் நோயில் கடந்த காலம், கடவுளோடு நான் என்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்ட காலம். கை தட்டுங்க பாப்போம். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை நான் அனுபவித்த காலம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கையும் காலும் இயலாம 45 நாள் நான் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அநேகருடைய செய்தி, எந்திக்க மாட்டாரு, முடியாது, நடக்காது, இனிமே அவ்வளவுதான். ஆனால் தேவன் இன்னைக்கு என்னை பரிபூர்ண சுகப்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஃபாதர் பேர் பீட்டர் அமல்ராஜ். ஃபாதர் பேர் பீட்டர் அமல்ராஜ், ஒரு கப்புச்சின் சபையை சார்ந்த அருட்தந்தை. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும், உங்களுடைய வியாதி என்ன வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் குறித்து நிறைய பேர் ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள், என்னுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் பார்த்து நான் சொல்ல வேண்டியது, நான் ஒரு நோயாளி அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்றால், என்னுடைய வியாதிகளையும் என்னுடைய பலவீனங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. உங்க சரீரத்தில் எந்த வியாதியாக இருக்கலாம், என்ன பலவீனமாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை தீராத தலைவலி இருக்கலாம், ஒருவேளை ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை கிட்னியில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை எலும்பு தேய்மானங்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எந்த பேக் பெயின் எது இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கலாம், சிலருக்கு கேன்சர் இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலிலே நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா.
நம்முடைய உடல்ல உள்ள எல்லா வியாதியையும் எல்லா பலவீனத்தையும் வந்திருக்கிற வரப்போகிற எந்த வியாதியா இருந்தாலும் எல்லா வியாதியும் இயேசு என்ன செய்தார்? சிலுவையிலே அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதனால தான் நீங்க வசனத்தை விசுவசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் நல்ல கவனிக்கணும். அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை தருவதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவருடைய காயங்களால் நான் குணமடைகிறேன். அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் காயங்களால் நான் குணமடைகிறேன். நல்ல வாய்ப்பு சொல்லுங்க, இயேசுவின் காயங்களால் நான் குணமடைகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய குற்றங்களுக்காக இயேசு என்ன செய்தார்? காயப்பட்டார். நாம பலவீனமானவர்கள். நாம அந்த உலகத்தில் சொல்ல சொல்லுவோம், எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வியாதி இதனால தான் வந்துச்சா அதனால தான் வந்துச்சான்னு நினைச்ச முடியாது. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பாவமே செய்யாத குழந்தைக்கு என்ன வருது? கேன்சர் வருகிறது. என்ன அப்படிதானேங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்க போய் கேன்சர் சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 வயசு 2 வயசு 5 வயசுன்னு குழந்தைகள் என்ன செய்யறாங்க? கியூல நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு, பதற்றமா இருக்குது. இந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு என்பது போல நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இயற்கை சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது சில சம்பவங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே வியாதிகள் இன்னைக்கு வருகிறது. அல்லேலூயா. அதனால வியாதி இவனுக்கு தான் வரும், இவனுக்கு வராதுன்னு யாரும் நினைச்ச முடியாது. ரொம்ப நல்ல சாமியார், ஆனால் அவருக்கு என்ன வந்துடுது? ஹார்ட்ல பிரச்சனை வருது. நல்ல உபவாசம் வருது, நல்ல ஜெபிக்கிற மனுஷன், ஆனால் அவருக்கு கேன்சர் வருது. அப்போ ஏங்க இவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் நம்ம யாரும் நிர்ணயிக்கவே முடியாது. அப்போ எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், வியாதி பலவீனம் நல்லவனை விடாது, கெட்டவனை விடாது, எல்லாருக்கும் வரும். ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது, இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைவேன். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வியாதியை நீக்க, என் பலவீனத்தை நீக்க ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை எனக்கு கொடுத்தார். ஆமென். அவருடைய உடல் முழுவதும் முச்சந்தலை முதல் உள்ளங்கால் வருகிற காயங்கள் யாருக்காக? சொல்லுங்க, யாருக்காக? அதனாலதான் வேதத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அவருடைய உடல்ல என்ன இல்லையா? சொல்லுங்க, நலமான பகுதி எதுவுமே. சொல்லுங்க, அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை? எங்கேயுமே ஆரோக்கியமான பகுதியே காணப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். 3ல இருந்து படிங்க, 53 3ல இருந்து படிங்க. அவர் 2ல இருந்து படிங்க பார்ப்போம். இளம் தளிர் போலவும் வறண்ட நில வேர் போலவும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கு அமைப்போ, நாம் விரும்பத்தக்க தோற்றம் அவருக்கு. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இகழப்பட்டார். நாம் அவரை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை, நம் துன்பங்களை, நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, மெய்யாகவே என்னுடைய பிணிகளை ஆண்டவர் தாங்கிக் கொண்டார், என்னுடைய சுமைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சகோதரர் சொன்ன ஒரு சாட்சியம். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். அப்போ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த காலம். ஆனால் அவர் திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தினர் கொண்டு போய் ஜெபம் பண்ணும்படி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. கொண்டு போய் விடும் பொழுது அங்கே அவருக்கு நல்ல ஆண்டுடைய வார்த்தைகள்லாம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய லெவல் என்னென்னா, டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் கேட்குறதெல்லாம் கொடுங்க, ஆனால் இவரை காப்பாற்ற முடியாது, இவருக்கு செலவழிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள இருதயத்தில் என்ன வந்திருக்கு? டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனால் அவர் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் இருதயத்தில் ஒரு தொடுதல் வந்திருக்கிறது. என்ன தொடுதல்? இயேசு இந்த உலகத்தில்
பாவிகளை மன்னிக்க தான் என்ன செஞ்சார்? வந்தார். என்னுடைய பாவத்தை இயேசு மன்னிச்சார்னா நான் இந்த உலகத்தில் பிழைப்பேன். அல்லேலூயா. அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. நாம் என் பாவங்களை இயேசு மன்னிச்சார்னு எனக்கு தெரியணும். எப்படி? நான் பிழைக்கணும். ஏன்? எந்த டாக்டர், எந்த உலகம் என்னைய சாவுன்னு சொல்லிச்சோ அந்த உலகத்துக்கு முன்னால் நான் என்ன செய்வேன்? சாட்சியாக வாழ்வேன், இயேசுக்காக வாழ்வேன். பாருங்க, அவருக்கு நுரையீரல் போச்சு, கணையம் போச்சு, கல்லீரல் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போன ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் ஜெபத்தில் இருக்கிறார், கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறாரு, தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறார். அல்லேலூயா. விளைவு என்னன்னா உடல்ல ஆரோக்கியம் பெருகுது, ஆற்றல் பெருகுது, ஆண்டவருடைய தொடுதலை அவர் பெறுகிறார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வர அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அவர் சொன்னார், பிரதர், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது இப்படி தான், ஆண்டவரே நீங்கள் என் பாவத்தை மன்னித்தது உண்மைன்னா என்னுடைய வியாதி என்ன செய்யணும்? நீங்கள் சுகப்படுத்தணும், எனக்கு புதிய ஜீவனை தரணும். அல்லேலூயா. பாவத்தை மன்னிச்சு நான் செத்து நான் மோட்சத்துக்கு போகிறது முக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் என் பாவத்தை மன்னித்தீர் என்பதை நான் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்? சாவ கடந்த என்னை தொட்ட இயேசு உங்களையும் இந்த செய்தியை இன்னைக்கு அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம்முடைய குற்றங்களை சுமந்து கொண்டார். நீங்கள் எந்த வியாதியோடு இருக்கலாம், எந்த பலவீனத்தோடு இருக்கலாம், இன்னைக்கு இயேசு உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே நான் சுகமடைகிறேன். என் பலவீனத்தை, என் வலி வேதனைகளை, என் நோய்களை இயேசு சுமந்து கொண்டார். என் இயேசு என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய வியாதிகளையும் இயேசு சுமந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? ஆமென். இன்னொருவர் எடுத்து வாசியுங்கள் தயவு செய்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்கம்மா. நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் நல்ல கவனமா உங்க வியாதி உள்ள இடத்துல கை வச்சு வாசிங்க. வாசிக்கிறீங்களாமா? சிலுவையின் மீது சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரா? சொல்லுங்க, கொடுத்தாரா? நீங்க நோயை சுமக்கிறதுக்கா, பலவீனத்தை சுமக்கிறதுக்கா? இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்க தெரியுமா? என் நோயை நானே என்ன செஞ்சுக்கிறேன், சுமந்து கொள்கிறேன். என் பலவீனத்தை நானே சுமந்துக்கிறேன். முதல்ல மாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களே சுமந்துக்கிறேன்னா ஆண்டவருக்கு அங்கே வேலை இருக்கா? சொல்லுங்க. பக்கத்தில் கை குறி சொல்லுங்க. நீங்க உங்க வியாதியை, பலவீனத்தை சுமந்துக்கிறேன்னா ஆண்டவருக்கு அங்கே என்ன வேலை? என்னங்க வேலை? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு என்ன வேலை? பரவாயில்லப்பா நீனே சுமந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு தான் போகணும். அல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு தெரியணும், இயேசு என்னுடைய வியாதிகள் நினைச்சிதாரு, என்னுடைய பலவீனத்தை தம்முடைய உடல் அவர் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு காயங்களுக்குள்ளும் என்னுடைய வியாதிக்குரிய மருந்து இருக்கிறது. ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு தீராத தலைவலி இருந்தது. நான் எத்தனையோ டாக்டரை போய் சந்தித்தேன். நல்லா கவனிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தலையில் ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவோ பண்ணி லாஸ்ட்டில் எனக்கு அறுவை சிகிச்சை என்னுடைய மண்டை ஓடெல்லாம் பிரித்து எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் கடவுளே, ஏன்னா கையெழுத்துலாம் வாங்குவாங்கள்ல, பிழைப்பார் பிழைக்க மாட்டார், மூளையில் திடீர்னு ஞாபக சக்தி இருக்கலாம், இல்லைன்னா போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அவர் சொன்னாராம், ஒரு நாள் அவர் அந்த போன ஹாஸ்பிட்டல்
ஒரு சிலுவை இருந்துச்சான். இந்த சிலுவைக்கு முன்னால் போயின்னு சொன்னாராம், அதில் சிரசில் முள்முடி. ஆண்டவருடைய அந்த முள்முடி காயத்தை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே உங்கள் சிரசிலிருந்து வழிந்தோடுகிற அந்த ரத்தம் என் தலையில் இறங்கி வரட்டும், என்னுடைய தலையில் உள்ள அந்த வியாதியை நீக்க உம்மிடமே மருந்து இருக்கிறது, என்னை குணப்படுத்தும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த அவர் செஞ்ச ஜெபம் சின்ன ஜெபம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் சொன்னார், நான் அன்னைக்கு நம்பிக்கையோடு ஆண்டவரை பிடித்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நான் நம்பிக்கையோடு பற்றி கொண்டேன். அந்த நிமிடம் முழுதல் என்னுடைய வாழ்க்கையில் என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. நான் டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு எப்போமெல்லாம் தலை வேதனை வருதோ அப்போல்லாம் என்னுடைய கைகளை சொல்லுவேன், இயேசுவே நம்முடைய சிரசிலிருந்து வழிந்த கல்வாரி ரத்தம் என் வலி வேதனைகளை நீக்கட்டும் என்று என் தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்த அந்த வலி வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு நீங்குவதாக. நீங்கள் செய்தி முடிகிற வரை இதை திரும்ப திரும்ப பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லணும், உங்கள் அதிகாரமாக சொல்லுங்கள், உங்கள் வியாதிகள், நல்ல சத்தமாக, உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வியாதி உங்களை விட்டு வெளியேறட்டும். ஏன்? இயேசுடைய காயங்களால். அதான் இந்த வசனத்தை பாருங்க, 1 பேதுரு 2:24. இயேசுதம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுடைய காயங்களால் நீங்கள், நல்ல சொல்லுங்க, இயேசுடைய பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, இயேசுவின் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்கம்மா. கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் மீது தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல வசந்த கவனிச்சு படிங்க. பொழிந்தருளினார். கடவுள் இயேசுவா, கடவுள் அவரோடு இருந்ததனால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவருக்கும் அவர்களை விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என் சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார். நம்முடைய எல்லா பலவீனத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். ஆமென். நல்ல சொல்லுங்க, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். சொல்லுங்க, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். நல்ல உற்சாகமாக சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார், ஆண்டவர் எனக்கு சுகம் தருகிறார். நல்ல பக்கத்தில் தோளில் கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உங்க உடல்ல இருக்கிற வியாதிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொல்லுங்க, சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எரேமியா 17:14 கவனிங்க. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நலமாக்கும். நல்ல சொல்லுங்கம்மா, ஆண்டவரே என்னை. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனாவது வசனம்? எரேமியா 17. நல்ல சொல்லுங்க, எரேமியா 17 என்ன போட்டிருக்குது?
நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாரும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பலவீனம் இருக்கா? சரீரத்தில் வலி வேதனை இருக்குதா? தீராத கட்டிகள் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை அப்படி படிங்க, விசுவசிங்க, உனக்கு அற்புதம் நடக்கிறது இப்பொழுது. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க, ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே கோரஸா படிங்க பாப்போம். ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்கு உரியவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அப்படி விசுவசிங்க. ஆமென். எரேமியா பக்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் என்னை நலமாக்கும். என்னை யாருங்க நலமாக்க முடியும்? சொல்லுங்க, யார் நலமாக்க முடியும்? இந்த உலகத்தில் உள்ள ஸ்பெஷல் டாக்டர் 1000 பேர் இருக்கலாம். ஊருக்கு செல்லத்தில் பாருங்க, இவரை போலாமா, அவர்கிட்ட போலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா. நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டாக்டர் யாரு? ஆண்டவர். மருத்துவர்கிட்ட போகணும், நல்லா புரிஞ்சுக்கணும். மருத்துவர்கிட்ட நம்ம போக வேண்டிய இடத்துக்கு, ஆனா மனிதனால் கூடாது, கடவுளால். அதான் முக்கியம். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் சொல்றாரு இதா இருக்கலாம், அதா இருக்கலாம். நம்ம வேண்டுதல் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னா, மழை போல் இருக்கிறது அவர் என்ன செய்வார்? பனி போல மாற்றி விடுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தோடு தேவன்கிட்ட போகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுக்காக நல்ல எதிர்மறையாக புரிஞ்சிடக்கூடாது. நம்ம மருத்துவத்தையோ மருத்துவர்களையோ நம்ம என்ன செய்யலை, குறை சொல்லலை. நாம் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, அவரை கூப்பிடு. பிரைஸ் தி லார்ட். மருத்துவர் நோய் அற்றவனுக்கல்ல, ஆண்டவரே சொல்றார், மருத்துவர் நோய் அற்றவனுக்கல்ல. அப்போ நல்ல கவனிக்கணும். மருத்துவர் என்ன செய்வார்? மருந்து கொடுப்பார். மருத்துவர் என்ன செய்வார்? மருந்து கொடுப்பார். மருத்துவர் என்ன செய்வார்? ஒரு வேளை செக்அப் பண்ணுவார், ஒரு 60 எதாவது பண்ணலாம், ஏமா அப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம், அதான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே யார் இருக்கணும்? எனக்கு மருத்துவராக தேவன் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நிறைய எனக்கு நான் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என்னமோ நினச்சேங்க, ஆனால் நான் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் இந்த நபருக்கு இதை விடலை. அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாங்க, நான் நினச்ச என் லெவலுக்கு அது இந்த ரிப்போர்ட்டை தான் வந்திருக்கணும், ஆனால் அது ரிப்போர்ட்டு வரல. 4 டேப்லெட் கொடுத்து 4 நாளில் சரியாக போயிடும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், ஆண்டவரே என்னை நலமாக்கும், ஆண்டவரே என்னை விடுவியும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனத்தை படிச்சுக்கோங்க. என்னை என் நலமாக்கும் ஆண்டவரே, என் கணவரை நலமாக்கும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நலமாக்கும் ஆண்டவரே. இந்த வியாதியில் நான் கஷ்டப்படுறப்பா, இந்த பலவீனத்தில் நான் கஷ்டப்படுறேன், என் வாழ்நாள் முழுது இந்த மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே, என்னை குணமாக்கும் ஆண்டவரே. கேளுங்க பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப தேவனால் மட்டும்தான் நம்முடைய வியாதியை குணப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நான் நலமடைவேன். ஆண்டவரே என்னை விடுவியும், நான் விடுதலை அடைவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவதில் வல்லவர். ஆமென். அதனால தான் நீங்கள் நல்ல பைபிள் எடுத்து வாசிங்கன்னா, ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவதில் கவனமும் அக்கறையும் உள்ளவர். ஆமென். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, இயேசு நம்முடைய வியாதியை சுகப்படுத்துவதிலும் நாம் சுகமாய் இருப்பதிலும் அவர் அக்கறை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? நீங்க எடுத்து வாசிங்க தயவு செய்து. முதலாவது, ஒரு மனிதனுடைய வியாதிகள் சுகமடைய வேண்டும் என்றால் நீங்க நல்லா கவனிக்கணும். சுகமடையணுமா அப்படின்னா நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை, மன்னிக்கும் 3வது வசனம், 103ல் 3. அவர் உன்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மன்னிக்கிறார் உன் நோய்களை. நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆமென். இன்னைக்கு நாம் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். சுகமடைய விரும்புகிறோம். எல்லாரும் சுகமடையணும், ஆரோக்கியம் அடையணும், நல்ல சுகம் கிடைக்கணும், எல்லாம் நமக்கு ஜெபம் இருக்கிறது, நல்லது. அல்லேலூயா. ஆனால்
இன்னைக்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட வந்து கதறுகிறோம், மன்றாடுகிறோம், ஆனாலும் நிறைய பேருக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளோ வசனம் எழுதுனீங்க, வீட்டில் போய் படிப்பீங்களா? படிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சில இடத்துல எழுதுறதோட சரி. நான் அன்றைக்கி ஒரு அக்காட்ட, ஏக்கா உட்காந்து எழுதுனியக்கா, நான் மறந்துட்டேங்க, அந்த வசன புக்கை கொஞ்சம் எடுத்துகிட்டு வானோன்னு எடுத்து அந்த அக்காட்ட, இதக்கா இது என்னென்னு அவள் சொன்னா, இது எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்ட்டா. எழுதுனது அவள் தான். எழுதுனது யாரு? அக்கா தான் எழுதுனா. சரி, நம்ம குறிப்புக்கு நம்ம முன்னால் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காள அப்படின்ட்டு ஏதோ ஒரு வசனம் அப்படியே ஆண்டவர் தந்தது அப்படி சொல்லிட்டேன்னா, திரும்ப இந்த வசனம் எனக்கே சரி புரியலை, நம்ம எடுத்துக்கிடுவோமே அப்படின்ட்டு ஏக்கா அந்த வசன புக்கை தான்னா, ஏக்கா இது என்னதுன்னா எனக்கே தெரியலையே, இது பாவா பூ என்னன்னு தெரியலையே, இது எங்கே இருக்குன்னு எனக்கே. ஒருவேளை சில நேரத்தில் வேகமாக சிலர் எழுதுவீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் பேசாமல் வேறு எதையா எழுதிடாதீங்க. அல்லேலூயா. எழுதுறது முக்கியம் இல்லை, எழுதுறது என்ன செய்யணும்? வீட்டில் போய் படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனத்தை என்ன செய்யணும்? மாடு என்ன செய்யும்? மாடு ஆடெலாம் பார்த்துருக்கீங்களா? வேகமாக புல்ல மேயுமா? பக்கத்தில் கை கொடுத்துக்கணும். மாலை ஆட்டையும் மாட்டை குதிரையெல்லாம் பார்த்துருக்கியா? என்ன செய்யும்? நல்ல வேகமாக சாப்பிட்டு என்ன செய்யும்? அதுக்கப்புறம் அது உட்காந்து அப்படியே அசைப்போடும். பிரைஸ் தி லார்ட். ஆடும் மாடும் புல்ல மேய்ஞ்சிட்டு அது அசைப்போடணும்னா என்னாகும்? செத்து போயிடும். வசனத்தை கேட்கறது முக்கியம் இல்லை, இந்த வசனம் என் ஜீவனாக எனக்குள்ள என்ன செய்யணும்? அசைப்போடணும். அசை போட்டாதான் அது என்னவா மாறும்? சத்தா மாறும். அதனால தான் தமிழ்நாட்டில் நமக்கு அழகான பழமொழி இருக்குது, நொறுங்க தின்னா 100 வயசு. அப்போ 24 ஹவர்ஸ் திங்கிறத பற்றி சொல்லலை. நீ 2 இட்லி இதனால என்ன செய்? அதை நல்ல மென்று அரைச்சி சாப்பிடு. நொறுக்கு என்ன செய்ய? நொறுங்க தின்னாதான். இன்னைக்கு அவளை வேறும் நொறுங்க திங்கிறமா முழுங்குறமா? என்னம்மா செய்கிற நீ? முழுங்குறதுடைய விளைவு தான் சுகர். நீ சாப்பாடை எப்போ முழுங்குறையோ அப்பொழுது அந்த ஆகாரம் உனக்கு விஷமாக மாறுகிறது, செமிக்காது உடம்புல. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் அள்ளி போடுறது என்ன? உணவெல்லாம் என்ன செய்கிறோம்? சமைக்கிறீங்களா? சிலர்லாம் பாருங்கள், உட்கார்ந்து தெரியாது எந்திக்கிறதும். இதில் வேறு உட்காரும் போதே செல்ஃபோனை வேறு ஆன் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தா தான் சிலருக்கு சாப்பாடு என்ன செய்யுது? உள்ளே போகுது. கடைசியில் அவன் எதை திங்கான அவனுக்கே தெரியாது. பள்ளியை கிள்ளி தின்றாத. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொன்னிச்சு, செல்ஃபோனை என் வீட்டுக்காரர் உட்கார்ந்து திடீர்னு வெளியே போயிட்டு நான் உள்ளே வர நாய் நக்கிக்கிட்டு இருக்கு சாப்பாடை. சேர்ந்து அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் தட்டில். இந்த ஆள் அது பேசாமல் நினச்சிடான், செல்ஃபோனை பார்த்துட்டே தின்னுக்கிட்டு இருக்கான். அது பேசாமல் தின்னுட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஆண்டவருடைய வசனத்தை பாரு. சங்கீதம் திருப்பாடல் 103:3. அவர் உன் குற்றங்களை மன்னிக்கிறார், உங்களுடைய நோய்களை அவர் குணப்படுத்துகிறார். ஆமென். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நமக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் பாவத்தை செய்யும் பொழுது, அந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் என்ன இருக்காது? பலம் இருக்காது. நீங்கள் என்னதான் பாருங்களேன், உலகத்தில் நிறைய நீங்கள் சாப்பிடலாம், ஆரோக்கியம் பண்ணலாம், காலையில் வாக்கிங், ஈவினிங் வாக்கிங் எல்லாம் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவம் அவன் என்ன செய்யும்? பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். இதை நான் சொல்லலை. என்ன தாவீது, ஒரு ராஜாவா இருந்த தாவீது சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசும்புல் வெளியில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல நடக்க நேர்ந்தாலும் தீமையானதற்கும் அஞ்சுடேன், ஆண்டவர் என் வலிமை, ஆண்டவர் என் கோட்டை, இப்படின்னு வல்லமையா பேசின ஒரு நபர் தான் தாவீது. ஆனா அந்த தாவீது சொல்றாரு, நீங்க தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கிறீங்களாப்பா? திருப்பாடல் வாசிங்க. 38ஆம் அதிகாரம். திருப்பாடல் 38ஆம் அதிகாரம் எடுத்துக்கு வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமா நான் சொல்ற வசனத்தை படிங்க என்னப்பா. அல்லேலூயா. 3வது வசனத்தினுடைய பின் பகுதி,
3ஆம் வசனத்தை படிங்க. என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் எலும்புகளில், பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உடல்ல என்ன இல்லை? நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உடல்ல என்ன இல்லை? ஏங்க நலம் இல்லை? இந்த பிள்ளை என்ன ஒரு மாதிரி மெலிஞ்சுக்கிட்டே போறா, இந்த பையன் என்ன ஒரு மாதிரி உருகிக்கிட்டே போறான், இந்த அம்மா என்ன திடீர்னு ஒரு மாதிரி பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்கும் பொழுது அந்த மனிதன் ஆரோக்கியமாக வாழவே முடியாது. ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரி ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில் கூட்டு வந்துருந்தாங்க. அவங்களுக்கு மருத்துவத்தெல்லாம் கொண்டு போயாச்சு, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அல்லேலூயா. உடனே அவங்க மனநல நிபுணரை போய் பார்க்க சொல்கிறாங்க. அவர்கிட்டையும் அந்த அம்மா போயிட்டு வந்தாச்சு, ஒன்றும் இல்லை, தூக்கத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் அந்த அம்மா உட்கார வச்சு பார்த்தா நல்ல சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுதான். ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒருவேளை அந்த அம்மா பெரிய பாவம் பண்ணியிருக்குமா அப்படின்னு நினச்சிடாங்க. அந்த அம்மா அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற காரியம் என்னென்னா வெறுப்புணர்வு. என்னது? அது கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அந்த அம்மாவுக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது என்ன இல்லை சொல்லுங்க. இவங்க ஆஸ்பத்திரியாக அலைகிறாங்க. அம்மான்னு ரொம்ப பெரிய ஆள் நினச்சிட வேண்டாம், மினிமம் ஒரு சின்ன ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. என்ன? பிரைஸ் தி லார்ட். ஒன்று பாருங்க, ஆஸ்பத்திரியாக அலைகிறாங்க, மருத்துவம் எல்லாம் ரிப்போர்ட்டே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஆனால் சுகம் இல்லை. என்ன பிரச்சனைனா, அவளுக்கு தன்னுடைய மாமியார், தன்னுடைய கணவருடைய அண்ணன் குடும்பம்லாம் அங்கே இருக்குது. இவங்களை அவங்களால சகிக்கவே இவளால் முடியலை. அவளுக்கு அது வெறுப்பு. யார்ட்டையும் பேச மாட்டா, யார்ட்டையும் சிரிக்க மாட்டா, அப்படியே போவா, சாப்பாடு எடுப்பா, சாப்பிடுவா, சாப்பிடாமலே படுத்துருவா. அதே வீட்டில் தாங்க இருக்கா. ஆனால் இவங்க என்ன செய்றாங்க, பிள்ளைக்கு ஏதோ தெரியல, ஒருவேளை யாரோ செய்வனை பண்ணிட்டாங்க போல, எல்லாம் அலைஞ்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், அவளுக்கு ஏன் பலவீனம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிகரெட்டு பாவம், குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது பாவம். இங்கே இருக்கிற உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஆண்டவர் சொல்ல வைக்காரு. ஏங்கிறது அவங்கவுங்க இருதயத்தை ஓப்பன் பண்ணிக்கணும், ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி கேட்கணும். சிகரெட்டு குடிக்கிறதுனால வியாதி, தண்ணி அடிக்கிறதுனால வியாதி, இல்லைன்னா ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரினால வியாதி, இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் விஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால வியாதி, சிலுவையை போட்டுரு, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனால் உள்ள உன் பிரச்சனை என்ன தெரியுமா? வெறுப்புணர்வு. வெறுப்புணர்வு யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் நலிஞ்சு போவாங்க, தேஞ்சு போவாங்க, பலவீனமாக இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவுபடுத்துகிறார். இது உங்களுக்காக மட்டுமில்லை, எனக்கும். நான் டெய்லி சிந்திக்க வேண்டியதுதான், எனக்கு யார் மேலாவது வெறுப்பு இருக்குதா? எனக்கு யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குதா? வெறுப்பு பாவமா இல்லையா? சொல்லுங்க, வெறுப்பு பாவமா இல்லையா? நல்லா சொல்லுங்க, வெறுப்பு நெருப்பா மாறிடும். கை கூட சொல்லுங்க, வெறுப்பு நெருப்பா மாறுமா? சொல்லுங்க, மாறுமா இல்லையா? நீங்க சாதாரணமா இந்த வெறுப்பு உடனே அது அதனுடைய வேலை செய்யுமா, மெல்ல வேலை செய்யுமா? சொல்லுங்க, வெறுப்பு எப்படிங்க வேலை செய்யும்? உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை செய்யாது. அது உடனே வெறுப்பு எந்த மனுஷனுக்குள்ளே வேலை செய்யறது இல்லை. தாவீது மேல சவுலுக்கு வெறுப்பு வந்துட்டா? சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? வந்துட்டு. ஆபேல் மேல காயினுக்கு என்ன வந்துட்டு? வெறுப்பு வந்துட்டு. உடனே கொலை நடந்திருக்குமா? சொல்லுங்க, உடனே கத்தி எடுத்து ஒரே குத்துனானா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் வெறுப்பு என்ன வந்துட்டுனா, அவர்களை சிலர் ஆபேல காயின் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். சவுல் தாவீதை கொல்றதுக்கு வழிமுறையை தேடிட்டான். ஆனால் சில பேர் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் அவங்கள ஒன்றும் பண்ண, நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்க வச்சுக்கிடுவோம். சில இதில் பாருங்கள், இப்படிப்பட்ட நோயாளிலாம் நிறைய இருக்காங்க. டிப்ரெஷன் சொல்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்க, உங்கள் மேலதிகாரியை உங்களால் ஒன்றுமே, சொல்லுங்கள், ஒன்றுமே உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கும்? இருதயத்தில் கசமுசான்னு திங்கும்போது சாப்பிட முடியாது,
தண்ணி குடிக்க முடியாது, அந்த ஆள் முகமே வந்து நிற்கும். அப்படி தானே? அது என்னவா மாறும்? உங்களுக்குள்ள அப்படியே ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும், ஒன்றும் பண்ண முடியாது. கையில் கிடைக்கிறத கொண்டு போய் ஏதாவது உடைக்கலாம்னு நினச்சாலும் உடைச்சா நீ தான் பில்லு கட்டணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. மனிதனுக்குள் வருகின்ற பாவம் நான் மீண்டும் சொல்றேன், வேற ரொம்ப பெரிய கிரியேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எனக்குள்ள செய்தி என்னன்னா, இந்த அம்மாவுக்குள்ள எழுது என்னது, மாமியாரை ஒன்றும் பண்ண முடியல, கணவர்கிட்ட சொன்னால் கணவர் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அவர் சொல்லுவார், குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசல்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயண்டி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது? அவ்வளோதான். பக்கத்தில் கை கொடுத்துக்கணுங்க. நீ ரொம்ப வீட்டில் பவ்யமாக இருக்கனாலே உன் கதை முடிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சில பேர் ஆத்திரத்தில் கொட்டுவாங்க, அப்படி தானே? சில பேர் ரொம்ப பேச சரிங்க அப்படின்ட்டு போகிறாங்கன்னா நம்ம நினச்சிக்கணும், வீட்டில் அடுத்து சீக்கிரமாக ஒரு பெட்டு போட வேண்டியது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வெறுப்பு பாவம். வெறுப்பு என்னது? நமக்குள்ள இன்னைக்கு வெறுப்புணர்வு இருக்கும் என்றால், இந்த சகோதரியை சொன்னனே, அவளுடைய இருதயத்தில் மாமியாரை பிடிக்கல, குடும்ப சூழ்நிலையை பிடிக்கல, தனியாக போனோம்னா கணவன் அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. உள்ள பாருங்க, அவளுக்குள்ள இருந்த அந்த வெறுப்பு அவளை பலவீனமாக்கி நோயாளியாக்கி ஹாஸ்பிட்டலாக கொண்டு போய் இன்னைக்கு கடைசியில் அவளை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசும்போது தான் சொல்கிறா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை, அங்குள்ள யாரும் எனக்கு பிடிக்கலை. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்குமா? 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 பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாரையும் பிடிக்கும், வீட்டில் உள்ளவங்களை மட்டும் பிடிக்காது. நிறைய பிள்ளைங்களுக்கு பாருங்கள், எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் அப்பா அம்மாவை நான் அப்படி பிள்ளைங்களும் காமிக்கிறேன். செய்யலாம். சில கணவன்மாருக்கு ஒரு பெரிய ஆதங்கமே இருக்குது, வெளியெல்லாம் பேசுகிறா, ஏன்ட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க, வெளியெல்லாம் சிரிக்காரு, ஏன்ட்ட ஏங்க சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் நீங்களே எவ்வளோ சிரிப்பீங்க? இந்தாக்க அதை நினச்சி சிரிச்சுக்கிடுது, அதை கேட்க நானே சிரிச்சுக்கிறேன் போயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வந்துடுவோம். அப்போ வெறுப்பு என்பது என்னது? அப்போ அந்த மகளுக்குள்ளே உட்கார வச்சு ஜெபம் பண்ணி அவளுக்கு ஆண்டோடைய இரக்கத்தை கொடுத்து இன்றைக்கி ஓரளவு நல்ல சுமூகமாக இருக்கிறா. வீட்டுக்காரே புரிந்து கொள்ளும்படி சில காரியங்களை சொல்லி குடும்பத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, சரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வெறுப்பு காமனா பாவம் என்பது மனிதனுடைய இருதயத்தில் வரும் பொழுது அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாஸ்து பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வசனங்களை காண்பிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும்ப்பா. 5வது வசனத்தை படிங்களேன். என் பாவத்தால் என் எலும்புகளின் வளவே இல்லை சொல்லிட்டு 5வது வசனத்தை வாங்க. என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன, என் மதிகேடுதான் இதற்கெல்லாம், நான் மிகவும் ஒடுங்கி போனேன், நாளெல்லாம் துயருற்று திரிகிறேன், என் குடல் முழுவதும் என் உடலில் சற்றேனும் நான் வலுவற்று போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு எதனால? உடல்ல நலமில்லை, குடலெல்லாம் அழுகி போச்சு, புண்கள்லாம் நாற்றம் எடுக்கு இப்படின்னு சொன்னது நான் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். இப்போ இது சொன்னது தாவீது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? ஒன்னே ஒன்று தான், பாவத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டு அந்த பாவத்தை மறைக்க அவனுடைய உடம்புல என்ன செய்யும்? வியாதிகள் பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் தவறாடுகிறாங்க. ஒரு உலக அளவில் இந்த கலைப்பு செய்தவர்களை ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு யாராவது குற்ற உணர்வுக்காக அதை சொல்லலை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு சமாதான உடன்படிக்கைகளை வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ கருக்கலைப்பை செய்தவர்கள் 3 விதமான காரியங்களை செய்வாங்க. என்னது? ஒன்று, ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வராத திருமண வாழ்க்கைக்கு முன்பு செய்கிற தவறான காரியங்களால் அவர்கள் கருக்கலைப்பு
செய்கிறார்கள். இது அளவு அதிகமாக இருக்குது. சரி, ரெண்டாவது, சில நேரங்களில் குழந்தை வளர்ச்சி இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அதனால் கருவை கலைத்து விடு. அது முந்தியெல்லாம் இருந்துச்சா? இல்லை. அவ்வளோ 25 வருஷம் முன்னாடிலாம் யாரும் சொல்ல முடியாது. காது வளரல, கண் வளரல, மூக்கு வளைஞ்சிருக்குது, எலும்பு வளைஞ்சிருக்குது, முடி முளைக்கலை, இப்படிலாம் என்ன செய்யலை, யாரையும் சொல்லலை. ஆனால் இப்போம்லாம் புதுசாக நிறைய, யாரை பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி, மூன்றாவது கருக்கலைப்பு. எப்படி? ஃபேமிலியில் கணவன் மனைவிகளில் பிரச்சனையோ இல்லை, இந்த குழந்தை இப்போ எனக்கு செய்யுது தேவை இல்லை, போதும், எனக்கு 1 போதும், எனக்கு 2 போதும், இதுக்கு மேலே இது தேவையில்லை, இப்படி தேவையில்லை என்று கருக்கலைப்பு செய்கிறார்கள். இப்படி ஒரு சாதாரண 3%, 3 பகுதி. இப்போ இந்த 3 பகுதி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவரில் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இவங்க ஒருவேளை மருத்துவ ஆலோசனைப்படி பண்ணியிருக்கலாம், ஒருவேளை தவறு நிமித்தமாக பண்ணியிருக்கலாம், ஒருவேளை இவங்க இப்போ எனக்கு குழந்தையே வேண்டாம்னு பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் எல்லாம் இருக்குது, கணவன் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் 2 பேர் கூட வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பண்ணி முடித்த பின்பாக இவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் இவர்கள் பலவீனமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் கை தூக்க வேண்டாம், காமனாக நீங்கள் யோசித்து பாருங்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் அவங்க சந்தோஷமாக இல்லை. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யாராவது உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னா அவங்க மைண்டு சொல்லும், வெளியே இருக்கிறது 2 தான் வச்சுக்கிடுவோமே. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 4 பிள்ளை. யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, எனக்கு இருந்தால் எத்தனை இருந்திருக்குன்னு சொல்லுமா? மனசு சொல்லுமா? நீங்கள் பேசுங்க, கை தூக்கி சொல்லல, உங்களை பேசுமா? அம்மா பேசிடு. மனசு பேசுமா? பேசுமா பேசாதா? பேசும். மனது அவர்களுக்குள்ளாக பேச ஆரம்பிக்கிறது. இருதயம் பேசுது, இருதயத்திலிருந்து அந்த சத்தம் ஒலிக்குது. அது அவங்க அமைதியை கெடுக்குது, சமாதானத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது. சரீரம் அவர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பலவீனம் அடைகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அபார்ஷன் கருக்கலைப்பு, இங்கே இருக்கிற தங்கச்சிகளுக்காக நான் சொல்லக்கூடிய காரியம் புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கருக்கலைப்பு செய்தவர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருக்கலைப்பு செய்தவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே, அவர்கள் கணவன் மனைவியான வாழ்க்கையில் கூட அவர்களால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்று அந்த ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகிறார். ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? நீ விரும்புனியோ விரும்பலையோ, அது ஒன்று அறியாமலே உன் இருதயத்தில் அது என்ன செய்யுது? பாவம்னு உன்னை குத்த ஆரம்பிச்சிருது. முதல்ல ஒருவேளை அந்த சிந்தனையே இருந்திருக்காது, எல்லாரும் காமனாக பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். இதே மாதிரி பாருங்களேன், கணவனுக்கு துரோகம் பண்ணுறவங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணுறவங்க, இப்படி 2. அது மாதிரி கணவனை வேண்டாம், மனைவி வேண்டாம்னு இந்த டைவர்ஸ் லெவலில் ரொம்ப ஈகோ ப்ராப்ளங்கள்லாம் மேரேஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? தேவைக்கு சில விஷயங்கள் இருக்கும். திருச்சபை 2 காரியம் சொல்லுது. 1, மனநோயாளி. அப்படி தானம்மா சொல்லுங்கள்? மனநோயாளி இல்லை ஒரு வளர்ச்சி அடையாத பிள்ளையை கொண்டு போய் திருமணம் முடித்தா அது டைவர்ஸ், திருச்சபை டைவர்ஸ் செய்து கொடுக்குது. ஏன்னா இது பரிபூர்ணம் அடையாதது. 2வது, ஆண்மை பெண்மை இல்லாமல் ஏமாற்றி கல்யாணம் முடித்தாங்க, இல்லை கொடூரமான ஒரு வியாதியை வச்சு மறைச்சி திருட்டுத்தனமாக ஏதாவது முடித்தாங்கன்னா திருச்சபை என்ன செய்யுது? அவங்களுக்கு ஒரு சரியான பிரமாணத்தின்படி விலக்கு கொடுக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. எடுத்த கௌத்தம்னு சொல்லி லைஃப் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் முடித்த பின்னால் இவங்கள போய் நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக இருந்திருக்காங்களா? அல்லேலூயா. அவங்க லைஃப்பை போய் நீங்கள் விசாரித்து பாருங்கள், குத்திக்கிட்டே இருக்கும். தன்னுடைய முதல் கணவனை நினைக்காத, தன்னுடைய முதல் மனைவியை நினைக்காத அவங்க லைஃப் இழுக்கவே அவங்க இருதயம் வலிச்சுக்கிட்டே இருக்குமா? ஏன்? செய்த பாவம் மனுஷனுக்குள்ளே என்ன செய்யும்? குத்திக்கிட்டே இருக்கும். குத்துமா? கண்டிப்பாக. தாவீதுக்கு ஏங்க பிரச்சனை சொல்லுங்கள்? என்ன பிரச்சனை? கையை வேறு சொல்லுங்கள், ஏன் பிரச்சனை? தாவீதுக்கு என்ன பிரச்சனை? பெத்சபாவை கல்யாணம் முடிச்சது பிரச்சனை இல்லை, உரியாவை நினச்சிக்கிட்டே இருந்தான். அவன் கண்ணு முன்னால் யார் வந்திருப்பா? பெத்சபாவை தொடும்போதெல்லாம் யாருமா கண்ணுக்கு முன்னால் வந்திருப்பா? ஏங்க சொல்ல மாட்டீங்களா நீங்கள்லாம்? பிரதர், யார் வந்திருப்பா? பெத்சபாவை இப்படி தொடும்போதெல்லாம் அவனுக்கு யார் வந்திருப்பா? உரியா தான் கண்ணு முன்னால். உரியாவும் உரியாவுடைய ரத்தமும் அவன் கண்ணு முன்னால் இருந்திருக்கும்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, வியாதிகளும் பலவீனங்களும் இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பாவங்களால் நமக்கு அந்த வியாதிகள் வந்திருக்கும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சுகம் தர காத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை சின்ன பாவம் பண்ணீங்களா, பெரிய பாவம் பண்ணீங்களா, வெறுப்பில் இருக்கீங்களா, எதுவோ இன்னைக்கு சரி செய்யணும், என் வியாதி குணமடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து சீராக்கின் ஞானத்துக்கு வந்துருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் வழியாக பேசுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். சீராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரம். சீராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிமா. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே. எப்படி இருக்காதே? நீ நோயுற்று இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது நீ கவலையின்றி. அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? கவலைப்பட சொன்னாரா? கவலைப்பட சொன்னாரா? ஐயோ நான் செத்து போனா என் புருஷனை யார் கவனிப்பா, என் பிள்ளை யார் கவனிப்பா அப்படின்னா கவலைப்பட சொன்னாரு? அந்த கவலை உலக கவலை, அந்த கவலை இல்லை. என்ன கவலை? ஆண்டவர் முன்னால போய் உன்னை ஒரு என்ன செய்ய, கண்ணாடி முன்னால போனாதான் நம்ம குறை சொல்லுங்க. எல்லாரும் கண்ணாடி பார்த்துட்டு வந்தீங்களா இன்னைக்கு? தலை சீவனியாம்மா? எப்படி சீவன? அத்தான் கொஞ்சம் நின்னாங்க ஏத்தால அப்படின்னா சொன்னீங்க. சொல்லுங்க அப்படியாம்மா? இல்லை, எப்படி கண்ணாடியை பார்த்தீங்க அப்போ தான் தெரிஞ்சது இங்கே உள்ள முடி அங்கே உள்ள முடி எங்கே போகுதுங்கிறது உங்களுக்கு, உங்கள் முகம், உங்கள் லட்சணம் உங்களுக்கு தெரியுது. அப்போ தேவனுக்கு முன்னால் வரும்போது தான் நம்மளுடைய பலவீனத்துக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். என்னுடைய பலவீனம், இந்த வியாதி, என்னுடைய பலவீனத்தை நான் பார்த்துட்டு அசால்ட்டாக இருக்காம ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு அறிவுறுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவாருங்க. என்னுடைய பாவத்தை உலகத்து முன்னால் போய் நின்னா அது சரியாக தோணும். அப்படி தானே சொல்லுங்க? உலகத்தான் முன்னால் போய் நின்னீங்கன்னா நீங்கள் செய்கிற பாவத்தை நீங்களே என்ன பண்ணிக்கிட்டு தெரியுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிடுவீங்க? சமரசம் பண்ணிக்கிடுவீங்க. எல்லாரும் பண்ணாதான் நம்ம. ஆனால் தேவனுக்கு முன்னால் போகும்போது தான் நம்முடைய பலவீனத்தை பற்றி நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதனால தான் வசந்த படிங்க, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலமளிப்பார். குற்றங்களை அகற்று, நேர்மையானவற்றை செய், எல்லா பாவங்களிலிருந்தும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா பாவங்களிலிருந்தும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லா பாவத்தையும் உன் இருதயத்தை விட்டு என்ன செய்யணும்? அகற்று. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் நினச்சி நம்ம மனஸ்தாபப்படணும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் நல்லா இருக்குன்னா திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாவ சங்கீதமா அது பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வாசிங்க சீராக்கின் ஞானம் 21:1-2 படிங்க பார்ப்போம். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் பாவம் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. என்ன செய்யணுமா? உன் பழைய பாவத்துக்காக என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்தை டைரக்டாக அறிக்கையிடுவோம். இன்னைக்கு நிறைய உலகத்தில் தப்பற பெருகிட்டு. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆண்டவர் சொன்ன காலம் வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இயேசு வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு நம்ம ஒருவேளை உலகத்தில் சொல்லுகிற செய்தியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் பேரை சொல்லி பல விதமான தப்பறைகள் பெருகிவிட்டது. பெருகிட்டா இன்னைக்கு சபைக்கு போகிறதெல்லாம் பாருங்க, எல்லாம்
இந்த சபை அந்த சபை அந்த சபை அந்த சபைன்னு சபைகளுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள என்னது, எது சரி எது தப்புன்னு சண்டை போட்டுக்கிட்டு நடக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, பாவத்தை குழந்தை பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே செய்யாதேன்னு சொல்லிட்டு முடிக்கல. என்ன பண்ணிருக்கு, உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்புக்கு கை தட்டுமா. பழைய பாவங்களுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க எல்லாரும். பழைய பாவங்களுக்காக தயவு செய்து சிஸ்டர் பிரதர் புரிஞ்சுக்கோங்க. பழைய பாவங்களுக்காக என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுடைய நல்ல கவனிங்க, நீங்கள் சின்ன பாவம் பண்ணீங்களா பெரிய பாவம் பண்ணீங்களா? நீங்கள் சின்னதாக ஒருத்தர் உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் கோவப்பட்டு ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, இதை கூட நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரே, இன்னைக்கு என் கணவரை காயப்படுத்திட்டு நான் வந்துட்டேன், என் பிள்ளையை காயப்படுத்திட்டு வந்துட்டேன், என் மாமியார் அள வச்சுட்டு வந்துட்டேன், என் உறவுகளை வேதனைப்படுத்திட்டு வந்துட்டேன். பஸ்ஸில் ஏறுறோம், ஒரு அம்மா சீட்டு கொடுக்க மாட்டேங்குது, கோவம் வருமா? வரவே வராது. அவங்களுக்குலாம் இவ்வளோ புனிதர்லாம் இருக்கீங்களாப்பா, எனக்கு கோவம் வரும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அல்லேலூயா. பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸில் சீட்டு கிடக்கு, ஆனால் சீட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது, பேக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இல்லை என்ன மாதிரி ஒருத்தன். அல்லேலூயா. பொம்பளை நின்றுட்டு வாரா, ஆம்பளை உட்காந்துட்டு வாரான். கொஞ்சமாவது ஈவி இறக்கும் உங்களுக்கு தோணாதா? அப்படிலாம் தோணுமா தோணாதா? என்ன ஒரு மாதிரி பாக்கிய தோணும்ல, தோணும். எந்திரிச்சு இடத்த கொடுக்கலாம்ல, முணங்குறல்ல. இது பாவமா பாவம் இல்லையா சொல்லுங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு சின்ன சின்ன காரியங்கள் கூட நினைச்சாரு, உணர்த்துகிறார். நற்கருணை உட்கொள்ள போகும் முன்னாடி ஆண்டவர் என்ன நினைச்சார், ஆயத்தை நீ வரும்போது கான்வென்ட்ல உள்ள அந்த சமையல்கார பெண்ணை என்ன செஞ்ச, முறைச்சி ஒரு டீ கூட வைக்க தெரியாதா, எதுக்கு சம்பளம் வாங்குற அப்படின்னு சொன்னதுக்கு நான் மனசில் தான் நினச்சேன். ஆண்டவர் சொல்லாரு, உன் மனசில் இருக்கிறது கூட என்ன இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்க வெளியே வெளியே பேசுறது பாவம் இல்லை, உள்ள உற்பத்தி ஆகிறதே பாவம் தான். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு, சிலரை அடித்து விடலாம், சில பேரை உள்ளே என்ன செஞ்சுட்டு இருப்போம், எரித்து கொண்டே இருப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்று அடிப்ப இல்லைன்னா எரிப்ப. எப்படி? பலம் இருந்தால் கையை நீட்டுவேன், பலம் இல்லை என்ன செய்வேன், உள்ளே எரிச்சுக்கிட்டு இருப்பேன். விளங்க மாட்டான், நல்லா இருக்கும், நாசமாக போவேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் உன் பழைய பாவங்களுக்காக நீ என்ன செய் சொல்லுங்க, பக்கத்தில் கை சொல்லுங்க, உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். என்ன செய்யுங்க? அப்போ நல்லா கவனிக்கணும், உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், தயவு செய்து மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவருக்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் ஒவ்வொன்றையும் நினச்சி நீங்கள் மனஸ்தாபப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை முடிச்சிருங்கம்மா, முடிச்சிருங்க சீக்கிரம். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு ஓடிவிடு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாவத்தை கண்டு ஓடுவது போல என்ன செய்யி, ஓடிரு. எதை பார்த்து? பாவத்தை கண்டு என்ன செஞ்சிருங்க, ஓடுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து வாசிங்க. நீங்கள் தயவு செய்து யோவானர் செய்தி 5ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. யோவானர் செய்தி 5ஆம் அதிகாரம் 1 to 9 வரை. ஒரு மனுஷன் இருங்க வரேன் வந்தது. சரி, இப்போ இந்த பகுதி உங்களுக்கு தெரிந்த பகுதி. என்னது? பெதஸ்தா குளம், அப்படிதானே? பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளத்தின் அருகில் இயேசு போகிறார். போனால் 38 வருஷமா ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் சொல்லுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அருகில் ஒருவன் கிடக்கிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீ நலமடைய விரும்புகிறாயா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வேறு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நலமடைய விரும்புகிறேன்.
சொல்லுங்க, ஆண்டவரே நான் நலமடைய விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த மனுஷன் 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் கிடக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ நலமடைய? உடனே ஆண்டவர்கிட்ட அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, நான் யாரும் இல்லாத ஒரு அனாதையாக இருக்கிறேன், குளம் கலங்கும் போது ஒருத்தர் என்னை இறக்கி விடவே மாட்டேங்கிறான். ஏசு என்ன பண்ணாரு, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போன்னு சொல்லிட்டார். இது ஒரு பகுதி. சரி, மார்க் நற்செய்தி 2 குறிப்புக்காக எடுத்துக்கோங்க. மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கப்பர்நாமுக்கு போனார். அங்கே ஒரு வீட்டில் இயேசு இருக்கிறார். அது பேதுருடைய மாமியார் வீடுன்னு சொல்லுகிறார்கள். அந்த வீட்டுடைய கூரையை பிரிச்சாங்க. 4 பேர் ஒருவனை கீழே இறக்குனாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. 4 பேர் அவனை என்ன செஞ்சாங்க, கூரையை பிரித்து கீழே இறக்குறாங்க. இறக்குன உடனே இயேசு அந்த மனிதனை பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை என்னது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா, உன்னுடைய பாவங்கள். இப்போ நீங்கள் 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் கடந்தவனை பார்த்து இவனை பார்த்து முதல்ல ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள். எது? 4 பேர் இறக்கின மனுஷனை 38 ஆண்டு காலம் பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவன் திரும்ப இயேசு சந்திச்சாரா? சொல்லுங்க. திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, பார்த்தார். பார்த்து அவனை பார்த்து ஆண்டு சொன்னார், எப்பா இதை விட கேடானது வராதபடி இனிமேல் செய்யாத. போதும். அப்போ 2க்கு காரணம் என்ன சொல்லுங்க? 2 பேருடைய செய்தி என்ன? பாவம் அவனுக்கு என்ன செஞ்சது? நோயை கொண்டு வந்தது. அப்போ ஆண்டவருடைய தீர்மானம் என்னன்னா, நீ நோயினால் மீண்டும் இப்படிப்பட்ட பலவீனத்துக்கு உள்ளாமல் இருக்குன்னா நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. பிரியமானவர்களே, நாங்கள் நம்முடைய தியான இல்லத்தில் நிறைய நோயாளிகள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அநேகர் நோய்களால் அவதிப்பட்டு கட்டிகள் ஆப்ரேஷனுக்கு வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், முதலாவது நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யுங்க. நல்லதொரு பாவ சங்கீதனம் அவர்கள் செய்து, சிலர்லாம் பாவ சங்கீதனம் பண்ணுவாங்க. யாருக்காக? சொல்கிறதுக்காக பண்ணுவாங்க. சொல்லுங்க, அப்படி தானே? இப்போ நீங்கள் கல்யாணத்தோட பாவ சங்கீதனம் பண்ணீங்களா? எல்லாருமே நான் பண்ணேன். நீங்கள் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்களாம்மா? பண்ணீங்களாக்கா? பண்ணினீங்களா இல்லையா? பண்ணாதானே தாலி கட்ட விடுவார். சரி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் பண்ண பாவ சங்கீதனம் உண்மையிலே நல்ல பாவ சங்கீதனமா? சும்மா தலையெழுத்து, திருச்சபையோட சட்டம், கட்டளை. இல்லைன்னா அந்த சாமியார் ஏதாவது சொல்லுவார், போனீங்க, அவர் என்ன சொன்னாரோ தெரியாது, யார் பற்ற பிள்ளையோ உட்காந்துருக்குன்ட்டு போனோம் வந்தோம், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு புது நன்மைக்கு நீங்கள் பாவசேந்தனம் பண்ண போனீங்களா? உண்மையில் பாவசேந்தனம் பண்ணீங்களா? சொல்லுங்க. அந்த போனியா? போவே இல்லையா? மாவன் மட்டும்தான் பண்ணா, அது அவனோட கடமை, போய் தொலைட்டும் அவனோட. சரி, அல்லேலூயா. நீங்கள் போனீங்களா? அங்கே மட்டன் 200 கிலோ, அங்கே அரிசி 400 கிலோ, என்ன இதெல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்குது. சாமி நம்ம போதும்யா, விடும்யா. அப்போ நல்லா கவனிக்கணும், சட்டத்துக்காகவோ கட்டளைக்காகவோ உள்ளது பாவ சங்கீதனம் இல்லை. ஒப்புரவு அருட்சாதனத்தை, பாவ சங்கீதனத்தை நான் கண்ணீரோடு என் இருதயத்தில் என் பாவங்களை எல்லாம் உணர்ந்து நான் அறிக்கையிடும் பொழுது என்னுடைய உடல் மாற்றம் அடைகிறது. அங்கே பரிமாண வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தீராத வியாதிகளை ஆண்டவர் சுகப்படுத்துவார். பலவீனங்கள் நீங்கும். எல்லா வியாதிகளிலும் இயேசு நமக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வியாதிகள் நீங்க வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் ஏதாவது வியாதி இருக்கா, இன்னைக்கு போய் முதல்ல இன்னைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா உங்கள் அந்த பங்கு தந்தையை சந்தித்து, ஃபாதர் எனக்கு ஒரு பாவ சங்கீதனம் வேணும். நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு நல்ல பாவ சங்கீதனம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க,
உண்மையிலே அன்னைக்கு பெரிய மிராக்கிள் ஆண்டவர் செய்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களும் தன்னுடைய ஊழிய பணியில் மாதத்துக்கு ஒரு நேரமாக என்ன செய்யணும்? பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கும். நான் சொன்னல, பாவம் என்கிறது எங்கேயோ இல்லைங்க, நம்ம எதிர்த்தால இருக்கிறவங்க நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்க, என்னால் உங்களை பார்த்து சிரிக்க முடியலன்னா அது நீங்கள் கஷ்டப்பட்டு போடாது பாவம். ஏன்னா இன்னொருடைய இருதயத்தை காயப்படுத்துவதை விட உலகத்தில் பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. இன்னொருவரை நான் புரிந்து கொள்ளாமல் இன்னொருவரை நான் தூக்கி எறிகின்ற மாதிரி நடக்கிறத விட பாவம் இல்லை. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து நான் எப்போ ஆண்டவர்கிட்ட அந்த பாவங்களை அறிக்கை எடுக்கிறேனோ அப்பொழுது எனக்கு நலத்தை ஆண்டவர் தர ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. திருப்பாடல் சங்கீதம் 38ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, 32 மன்னிக்கும், 32ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். சங்கீதம் எரேமியா 30ஆம் அதிகாரம் 2 வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 30ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் படியுமா? நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகிறாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ உன் பாவங்களோ, எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு. யார் செஞ்சா? சொல்லுங்க, யார் செஞ்சா? போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? இவற்றை நான் உனக்கு செய்தேன். சொல்லுங்க. நான் சொல்லல, யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, இவற்றை நான் உனக்கு. சொல்லுங்க, இவற்றை நான் உனக்கு. என்ன போட்டிருக்கு? 12ஆம் வசனம் படியுமா? ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உன் புண் புறையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உன் காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே. ஏன்னா நீங்கள் 14 வசனத்தை படித்தாதான் 15 புரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. குற்றமும் பாவமும் உள்ளே இருக்கிறவரை உன்னை யாரால குணப்படுத்த முடியாது. ஆனா எப்ப நீ பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிக்கிறாயோ, செய்த குற்றத்தை அறிக்கையிடுகிறாயோ, அப்பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? மனம் இறங்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க பாப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் குற்றப்பழிகளை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் வாழ்வு பெறுவான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த புதிய மொழிபெயர்ப்பில் உள்ள வசனத்தை கொஞ்சம் நீங்கள் படிக்கும்போது பாருங்க. நான் இப்போ புது மொழிபெயர்ப்பு என்ன போட்டுருக்குன்னா, தன் குற்றப்பழிகளை மூடி மறைப்பண்ண வாழ்க்கை, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர். ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு பகுதி எழுதப்படவில்லை. இதில் பாருங்க, பழைய மொழிபெயர்ப்பு சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். கை தட்டுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன். அது என்ன சொல்லுதுன்னா, அவைகளை பாவ சங்கீர்த்தனம் பண்ணி. என்னது? பாவ சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம் என்னது? என் பாவத்தை நான் அறிக்கையிடணும். ஆதி திருச்சபையில் என்ன இருந்துச்சுன்னா, ஒருவன் பாவத்தை அறிக்கையிடுவது எப்படி? டைரக்டாக தனியாக போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே நான் இன்று அப்படின்னு சொல்லி அவன் பாவத்தை அறிக்கையிட்டதா? இல்லை. அவன் சபைக்கு முன்னால் என்ன செஞ்சான்? ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கையிட்டு கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சபை பெருக பெருக என்னாச்சு? என்ன வந்துச்சு சொல்லுங்க. சபையில் ஜனங்கள் இருக்காங்க. வெளியே போகிறோம், என்ன செய்வான்? சொல்லுங்க, என்ன செய்வான்? கொண்டாட்டி அடிச்சுட்டு தான் இங்கே வந்து நான் நாக்க நீட்டி நன்மை வாங்குறானோ கேட்பான்ல. சொல்லுங்க, கேட்பானா? இது தொடக்க திருச்சபையில் இது என்னாச்சுன்னா, இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் திருச்சபை என்ன சொல்லுகிறது? திருச்சபையுடைய கோட்பாடு எப்படி மாறுது அப்படின்னா, மொத்தமாக ஒருத்தனை குற்றவாளி என்ன செய்ய வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய. இப்போ நான் நேற்று போனேன், பாதி பெயிண்ட் அடிக்கும் பொழுது 100 பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸ் போனேன், 2 பென்சில் எடுத்து வச்சுட்டு. சொல்லுங்கள், தங்கத்தை திருடினாலும் திருட்டு தான், 2 பென்சிலை திருடினாலும் திருட்டு தான். ஆனால் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? ஆனால் 500 ரூபா வாங்கணுன்னு வச்சு என்ன செய்கிறாங்க?
எப்படி செய்கிறாங்க? அதே மாதிரி அன்னைக்கும் சரி அவனை என்ன செய்யுது? அவனை குற்றவாளியாக பார்க்குற நிலைமை. பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு சீடர்களுக்கு கொடுத்தது, எவனுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவைகளை மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. இப்போ திருச்சபைக்குள்ள ஒரு முடிவு வருகிறது. என்ன முடிவு? தனிப்பட்ட விதத்தில் திருச்சபையின் மூப்பர்களிடத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. அவர் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமும் பாவத்திலிருந்து விடுதலையுடைய ஆலோசனை உங்களுக்கு வழங்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் தான் இன்னைக்கு சபைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், நான் போய் குருவானோட பாவ சங்கீதனம் பண்ணுறேன், என் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்கிறாரு? முதல்ல எனக்கு ஒரு தேற்றுதலை கொடுக்குறார். இங்கே வாப்பா, குற்ற உணர்வுலையே நீங்களாம் பாவ சங்கீதனம் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கீங்களா? குருவானவர் உங்களை பார்த்து, அட பாவி பயலை, இவ்வளவு பாவத்தை வச்சுட்டு தான் வந்தியோல அப்படின்னு எந்த சாமியாராவது கேட்டாரா? கேட்டிருக்காங்களா? அப்படி திரும்ப உங்களை பார்க்கும்போது, நீலாம் முன் வரிசையில் உட்கார, ஒழுங்கா பின்னால் போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரா? யார் பெற்ற பிள்ளையோ உன் பாவத்தை அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அவர் கொடுத்துட்டு அவர் பேசாமல் அவர் வேலையை பார்த்துருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள், குருவானவர் நினைச்சாரு, நாம் பாவத்தில் கிடக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நீ எத்தனை மணி நேரம் பண்ணியோ சரி, அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார். என்னது? கடவுள் பாவங்களை மன்னிப்பார். எல்லாரும் பாவி தான் தம்பி, ஆனால் திரும்ப திரும்ப பாவத்தை செய்யக்கூடாது பண்ண ஆலோசனை கொடுத்து கடவுளுடைய வசனத்தை தந்து புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை மாதிரியை காமிச்சு நமக்கு கடவுளுடைய இரக்கத்தை அங்கே பெற்றுக்கொள்ள கடவுள் அங்கே நமக்காக அமர்ந்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லதொரு பாவ சங்கீதனம் ஒருவன் செய்து முடிக்கும் பொழுது அவன் இருதயத்திலிருந்து குற்றப்பழி உணர்விலிருந்து அவன் முதலாவது விடுதலை அடைகிறான். கை தட்டுங்க பாப்போம். நல்ல பாவ சங்கீதனம் என்ன கொண்டு வருது? குற்றப்பழி உணர்விலிருந்து விடுதலையை கொண்டு வருகிறது. உண்மையில சொல்றேன், நான் 2002ஆம் ஆண்டு ஒரு 3/4 மணி நேரம் 45 நிமிடம் பாவ சங்கீதனம் செய்தேன். அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் அந்த நாளிலே என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கும் பிரியமானவர்களே, நாம் நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்யும்போது, அதான் உங்களுக்கு இந்த வசனத்தை காண்பித்தேன், தன் பாவங்களை அறிக்கை அந்த இப்போ புது மொழிப்பில் படிச்சிருமா, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஒப்புக்கொண்டுனா என்னது? இந்த மொழிபெயர்ப்பு தயவுசெய்து கொஞ்சம் மாற்றிக்கணும்னு. ஒப்புக்கொண்டுங்கிறது என்னது? நம்மளே என்ன செஞ்சிடும்? நான் பாவி தான் அப்படின்னு அடிச்சுக்கிறதா? சொல்லுங்க, அடிச்சுக்கிறதா? இல்லை. என்னது? பாவங்களை ஒப்புக்கொண்டு என்பதை விட அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்க. சொல்லுங்க, என்ன போட்டிருக்குது? தன்னுடைய பாவங்களை அவளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கையிட்டு, அப்போ பக்கத்தில் கை குடிச்சிருங்க. என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். பிரைஸ் தி லார்ட். பாவங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே புகழ். சொல்லுங்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். யாரேனும் நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து போடுங்க, படிங்க, அழைத்து வாருங்கள். அவர்கள் அவர் மீது ஆண்டவரின் பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால், ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறை வேண்டுதல் வேண்டட்டும், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையானுடைய வல்லமிக்க ஜெபம் நோயை சுகப்படுத்தும், பயனளிக்கும். கை தட்டுங்க. யாராவது பாவ சங்கீதத்தை பற்றி உங்கள்ட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. ஒருவரோடு ஒருவர் பாவத்தை சொல்லுங்க. பாவத்தை ஏமா போட்டிருக்கா? எத்தனை வசனம்? யாக்கோபு 5:16.
அப்ப திருச்சபையோட மூப்பரை எதுக்கு வச்சிருக்காரு ஆண்டவர் சொல்லுங்க? திருப்பலி நிறைவேற்றுகிற குரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குருவானவரை திருச்சபை ஆண்டவர் எதுக்கு நமக்கு வச்சிருக்காருன்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நீதிமானுடைய ஜெபம் நமக்கு பலனை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தயவு செய்து இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல பாவ சங்கீதத்துக்கு தயாராகுங்க. அல்லேலூயா. நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து நீங்கள் நற்கரை உட்கொள்ளுங்கள். உங்கள் உடம்புல வியாதிகள் அழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். எல்லா தீமைகளும் உங்களை விட்டு வெளியே, சகல பலவீனமும் உங்களை விட்டு அகன்று போகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவாரா? வியாதிகள் சுகமடையுமா? பலவீனங்கள் மாறுமா? எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. மீண்டும் சங்கீதம் திருப்பாடல் 103:3. என் பாவங்களை அவர் மன்னிக்கிறார், என் நோய்களை சுகப்படுத்துகிறார். ஆமென். எல்லார் கைகளை வச்சிருங்க. என் பாவங்களை மன்னிக்கிறார், என் நோய்களை சுகப்படுத்துகிறார். முழங்கால் படியிடுவோம். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? முதல் வசனம் என்னது? எசையா 33:24. சீயோனில் குடியிருக்கிறவன் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டான். சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிக்கோங்க. நான் நோயாளி என்று சொல்ல மாட்டேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், என் நோய்கள் குணமாக்கிடும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், என் நோய்கள் குணமாக்கிடும். என் நோய்கள் குணமாக்கிடும். என் நோய்கள் குணமாக்கிடும். இயேசுவே, என் நோய்கள் குணமாக்கிடும். இயேசையா, 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 இயேசையா. வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசையா, 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 இயேசையா. குரலை உயர்த்தி இயேசையா, இயேசையா, வாய் திறந்து இயேசையா, இயேசையா. குரலை உயர்த்தி இயேசையா, 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 இயேசையா. பலவீனம் அடைந்தேன், நோயாளியானேன், என் நோய்கள் குணமாக்கிடும். நோயாளியானேன், என் நோய்கள் குணமாக்கிடும். என் நோய்கள் குணமாக்கிடும். சொல்லுங்க, என் நோய்கள் குணமாக்கிடும். ஆமென். சுகம் தரும் தெய்வம், நீதானையா, வாழ்வின் ஊற்றும், வாழ்வின் ஊற்றும் நீதானையா. பாடுவோம். சுகம் தரும் தெய்வம், நீதானையா, வாழ்வின் ஊற்றும், வாழ்வின் ஊற்றும் நீதானையா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், என் நோய்கள் குணமாக்கிடும். யெகோவா ராஃபா, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. வியாதிகள், பலவீனங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. பலவீனங்கள் வெளியேறட்டும். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், என் நோய்கள் குணமாக்கிடும். என் நோய்களை குணமாக்குங்கப்பா. என் பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரே. சீயோனில் குடியிருக்கிறவன் நான் ஒரு நோயாளி என்று சொல்ல மாட்டான்.
சுகம் தரும் தெய்வம் என் நோய்கள் குணமாக்கிடோ, என் நோய்கள் குணமாக்கிடோ.